மட்டும்தான் இருக்கு. நீர் என்பது மனித உயிர்களுக்கு மட்டுமானதா? இல்லை, அனைத்து உயிர்களுக்குமான உயிர் ஆகாரம் நீர். நீர் இல்லாம ஒண்ணு இல்ல. ஆனால் அந்த நீர் வியாபார பொருளாக ஆனது, மிக உயர்ந்த சந்தை பொருளாக ஆனது. எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறது நீங்க கற்பனை பண்ணிப்பார். உனக்கு காடுகள் இருந்துதான் அருவி வந்தது, அதுல இருந்து ஆறு வந்தது, அதுல இருந்தா நீர் வந்தது, நீர்ல இருந்தா சோறு வந்தது, சோறு வந்ததுக்கு அப்புறம் உயிர் வந்தது, உனக்கு வாழ்க்கை வந்தது. ஆனால் இன்னைக்கு காடுகள்ல வாழ்ற விலங்குகளுக்கு நீ தொட்டி கட்டி தண்ணி ஊத்துகிறாய் என்பது வரலாற்றில் எவ்வளவு பெரிய கொடுமைங்க. அப்ப எங்க போயிட்டு இருக்கு ஒரு நாடுங்க? எத்தனை லட்சம் உயிர்களுக்கு நீ ஊத்திடுவ? நீ தண்ணியை தொட்டி கட்டி ஊத்துற. அது யானை போன்ற தும்பிக்கை இருக்கிற மிருகங்கள் அப்படி தும்பிக்கை விட்டு தண்ணி குறைஞ்சிச்சுன்னா குடிச்சிருக்கு. ஆனால் நான் பார்த்த ஒரு காட்சி, ஒரு காட்டு எருமை தவிச்சு போய் அந்த தொட்டியை சுத்தி வருது, அப்படி கண்ணீர் வடிது. இந்த பாவம் இவன் எவனையுமே வாழ விடாது. அடிச்சுக்கான் உன் நிலத்தை. நீ எதை பத்தி கவலைக்கிற? நீ கொடுக்கிற காசை வச்சு 80 நாள் வாழ்ந்துருவ. பெரிய பாடையை கட்டி பெரிய தேரை கட்டி தூக்கிட்டு போனாலும் செத்ததானா ராஜா? நீ என்ன ராஜா வாழ்ந்துற போற? நீ என்னைக்கு இந்த சிந்தனைக்கு வர போற? என்னைக்கு வர போற?